லதா லதா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் என்னம்மா பண்ற? இவ கிளம்பிட்டாளா என்னன்னு தெரியல, இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காளோ. சீக்கிரம் வாமா. அப்பா ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன பார்த்தா என்ன காலேஜ் டைம்ல கூட ரீல்ஸ் பண்ணிட்டு உட்காருவேன் நான் நினைக்கிறீங்க? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா. எந்த கார்ல? கார்லலாம் இல்லை மாமா, பஸ்ல தான். என்னது பஸ்லையா? ஏமா வேலை போனாங்க ஒப்போ பாருங்க சுற்றி ரேட்டு அதிகமான காரை வாங்கி வச்சிருக்காரு. பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்க பாருங்க மாமா, எங்க அப்பா கிட்ட ஏகப்பட்ட சொத்து எல்லாமே இருக்கட்டும், ஆனா எனக்கு அதுலலாம் இது இல்லை. நான் கிளம்புறேன், சரிங்களா? போயிட்டா மாமா. என்ன மாமா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்க? என்ன மாப்பிள்ள பண்றது, அவ அம்மா மாதிரி சிக்கனமா செலவு பண்ண நினைக்கிறா. ஆனா என் சொத்தை அழிக்க என் மவன் சிங்க குட்டி சிவன் இருக்கான்ல, நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லம்மா, மச்சான் பணம் கொஞ்சம் கேட்டான். பணமா? எதுக்கு? பசங்க வந்திருக்கானுங்க ஒரு 10 பேர். ஓ, சின்ன ஒரு பார்ட்டி, அதுதான். பார்ட்டியா? 10 பேரா? தலைக்கு ஒரு 2000 போட்டா ஒரு 20,000 செலவாகுமா? அதெல்லாம் 2 பேர் சாப்பிட மாட்டானுங்க. என்ன மாப்பிள்ள, தண்ணி அடிக்காத பசங்க எல்லாம் எதுக்கு கூட வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அப்படியே போற வழியில அந்த குளத்துல தள்ளி விட்டு சாவடிச்சுட்டு போங்க. இதுல வேற காசு வேற வந்து கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போதான் வந்திருக்கானே நம்ம கூட, பழக்கிடுவோம். சரி மாப்பிள்ள, ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஏனந்தா, நாங்களும் பணம் பணம்னு கேட்குறோம், இவரும் எதுவும் எதிர்பார்க்க பணம் பணம் கொடுக்குறாரு. என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படி இல்லைனா இருக்கணும். எப்படி? எங்க ஐயா அப்படிதாங்க. பரவாயில்ல. சரி மாமா, நான் வரட்டுங்களா? சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா வரேங்க. சரி மாப்பிள்ள.